இல்லையா? 3 டைம் எழுதும்போது நம்ம எங்கே மிஸ் பண்ணணுன்றத நம்ம மைண்டுக்கு செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு சம் போடும்போது தப்பாக இருக்கும், 2ஆவது டைம் போடும்போதும் ஒரு பாதி சரி பண்ணிடலாம், பாதி தப்பாகும். 3ஆவது டைம் போடும்பொழுது இவ்வளோ தான் விஷயம்னு நம்ம தெரிஞ்சிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சம்மில் போட்டதுலேயே பட்டா எழுதிடுவோம், பாதி எழுதிடுவோம். 2ஆவது டைம் எழுதும்போது இங்கே தப்பு பண்ணது கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ 3ஆவது டைம் விட கிடச்சிடும் இல்லையா? அப்போ வெற்றி நம்ம கிடச்சிடும் இல்லையா? ஃபஸ்ட்டு டைம் ஏறும்போது கால் வலிக்கும், 2nd டைம் ஏறும்போது கால் பலமாயிடும், 3rd டைம் ஏறும்போது மேலே ஏறி நான் ஏறிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அந்த நம்பிக்கை மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கணும். தன்னம்பிக்கை தருண்கிட்ட வந்ததுன்னா தருண் வெற்றி பெற்றான். 10th தருணை பாஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த அக்கா 10th மார்க்குன்னா 453. படிக்கவே முடியாது, நான் ஃபெயிலியர்னு சொன்ன அக்காவுக்கு இங்கிலீஷே வராதுமா. அந்த பொண்ணு இன்னைக்கு 10th 453 மார்க் எடுத்து +1 ஜாயின் பண்ணிட்டாங்க, அதே தெரசா ஸ்கூலில். அப்போ அந்த அக்கா என்ன இருந்துச்சு? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருந்துச்சு. அது ரெண்டும் உங்கள்கிட்ட வந்தால் தான் வெற்றி உண்ட வரும். வெற்றி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. 2 டைம்